ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, இப்போ கொட்டாயிலேருந்து ஒருத்தர் ஓடியாடுறாருல அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். தலைப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, சேவலை எப்படி நம்ம ஈஸியாக கைக்கு பழக்கம் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோவுக்கு போகலாம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரும், எனபிள் பண்ணி வச்சுங்க. இன்ஸ்டாவில் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறீங்க. சரி ஓகே வாங்க வீடியோவுக்கு போவோம். இவர் வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி எப்படி இருந்தார் அப்படின்னாக்கா, கையில் மாட்டவே மாட்டார், கிடைக்கவே மாட்டார், அந்த மாதிரி இருந்தவர் இவர். இப்போ என்னடானாக்கா நான் போய் தூக்குனாலே சரி கம்முன்னு நிற்கும், நான் தான் பிடிக்கிறேன் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு நம்ம எப்படி பழக்கம் பண்ணோம் அப்படின்னாக்கா, சேவலுக்கு ஒன்றும் இல்லை, சேவலை பிடிச்சி நல்லா முகத்தை கழுவிட்டு லைட்டாக தண்ணி மட்டும் போட்டு விட்டோம் அப்படின்னாலே ரெகுலராக ஒரு 4 நாள் பண்ணாலே போதும், சேவல் வந்து நம்மளோட கை பழக்கத்துக்கு வந்துடும். இது எப்படி என்கிட்ட மாட்டிச்சு அப்படின்னாக்கா, ஒரு பொட்டைக்கோழி முட்டைறதுக்காக ஒரு கூட கூட்டின்னு போகிற ஆள் போகக்குள்ள வந்து கையில் மாட்டிக்கினாரு. ஒரு நாள் நான் போட்டுவிட்டேன், நான் வந்தால் கூவ ஆரம்பிச்சிது. 2வது போடக்குள்ள நான் வரக்குள்ளே என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சுனாக்கா கொஞ்சம் பக்கத்தில் வர ஆரம்பிச்சிச்சு. 3வது நாள் வந்து ரொம்ப க்ளோஸாக வர ஆரம்பிச்சிச்சு. 4வது நாள் என்ன ஆச்சுனாக்கா, நான் போயிட்டு பிடிச்சாலும் சரி கம்முன்னு நிற்க ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி தான் வந்து நம்ம சேவலை பழக்கம் பண்ணோம். இதுலேயே வந்து ஒரு நாட்டுக்கோழியும் ஒன்று இருக்குது, இதே மாதிரி தான் இருக்கும். அதுவும் இப்போ நம்ம பார்த்தோம்ல, இவனும் அந்த நாட்டுக்கோழியும் ஒரு டைம் டோன் ஆயிடுச்சு. டோன் ஆகக்குள்ள என்ன ஆயிடுச்சுனாக்கா, அந்த நாட்டுக்கோழி வந்து ஒரே நாள் தான் நான் வந்து முகத்தை கழுவி தண்ணி போட்டு விட்டேன். தண்ணி போட்டு விட்ட உடனே மறுநாள் அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சாருன்னா, நான் வந்தாலே கிட்ட வந்து நிற்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு வந்து பயம் தெளிஞ்சிச்சு அப்படின்னாலே கோழிங்க வந்து நம்ம பக்கத்தில் வர ஆரம்பிச்சிடும். இது வந்து நான் திருச்சியில் இருக்கிற கோழி சொல்கிறேன். கூண்டில் இருக்கிற கோழிங்க அப்படின்னாக்கா நம்ம ரெகுலராக தண்ணி வைப்போம், தீனி வைப்போம், அதனால நம்ம மேலே வந்து அதுங்களுக்கு பயம் இருக்காது. திருச்சியில் இருக்கிற கோழிங்களுக்கு வந்து நேச்சுரலாகவே கூச்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா 4 நாள் முன்னாடி நம்ம கையிலே கிடைக்காத ஆள், இப்போ நம்ம கை வச்சா கூட சைலண்டாக இருப்பாப்புல. நான் போய் தூக்கினா கூட கம்முன்னு இருக்கு, எதுவுமே பண்ணாது. அடுத்தது நம்ம அந்த கல்வாப்பிலாவுக்கும் நம்ம ஒரு தண்ணியை போட்டு விட்டோம். எப்போ தண்ணி போட்டாலும் சரி கோழிங்க வந்து நல்லா ரெக்கடிச்சு நல்லா கூவணும். அப்படி கூவுது அப்படின்னாலே அந்த சேவல் வந்து ரொம்ப நல்ல ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்குது அப்படின்ற மாதிரி. மறக்காமல் நல்லாவும் அழுத்தி போட்டுறாமல் நார்மலாக நான் வீடியோவில் எப்படி காமிச்சனோ அதே மாதிரி பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா, இதில் வந்து ஒரு டப் நீங்கள் ரெடி பண்ணோம், அதனால் வந்து கொஞ்சம் தண்ணி போட்டு சேவல் கொஞ்சம் கைமேல் வச்சு பார்த்துன்னு இருந்தோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு லைக் ஒன்று போட்டு விட்ருங்க. இன்ஸ்டாவில் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா நம்மளோட பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், நம்மளுக்கும் ஒரு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.